ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசத்தலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. Presta Premium Innerwear. Let your body love it. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நமக்கு முடி அதிகமா உதிருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் சூடாதான் இருக்கும். இந்த உடல் சூட்டை குறைச்சு நம்மளுடைய முடியை வளர வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான டிப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக எத்தனையோ விதமான ஹேர் பேக் நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய பாட்டி நமக்கு சொல்லி தந்த இந்த கை வைத்தியத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல வாழ்ந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பொருள் இல்லாம தலைக்கு குளிக்கவே மாட்டாங்க. உடல் சூட குறைக்கிறதா இருந்தாலும் சரி, தலையில இருக்கக்கூடிய அரிப்பு போறதுக்கா இருந்தாலும் சரி, தலைமுடியில இருக்கக்கூடிய அழுக்கு சுத்தமாக்கணும் அப்படின்னா கூட சரி, இந்த ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன அப்படின்றத கெஸ் பண்ண முடியுதா? பார்க்கலாம். உடல் சூட்டை குறைச்சு முடி உதிர்வை குறைக்கிறதுக்காக அரப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமா பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல சீயக்காயோட சேர்த்துதான் இந்த அரப்பையும் பயன்படுத்துவாங்க. தலையில இருக்கக்கூடிய மொத்த அழுக்கையும் இந்த அரப்பு நீக்கிடும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உடல் சூட்டையும் இது குறைக்குது. அரப்பு செடி அப்படின்றது கிராமப்புறங்கள்ல அதிகமா வளர்ந்துருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நேரடியா இந்த அரப்பு செடி கிடைக்குது அப்படின்னா அதனோட இலைகளை பறிச்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த செடியெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பொடி கிடைக்கும். முதல்ல இது இலையா கிடைச்சதுன்னா காம்புகள் இல்லாம கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு அரப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவு கருவேப்பிலையும் நமக்கு தேவை. இது ரெண்டத்தையும் நல்லா தண்ணியில சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா மிக்ஸி ஜார்ல இந்த அரப்பு கருவேப்பிலை ரெண்டத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிருங்க விழுது மாதிரி. அதுக்கப்புறமா இது ஒரு காட்டன் துணியில போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஹேர் பேக்கா ஹெல்ப் பண்ண போகுது. ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையில நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. இது நான் எப்பவும் சொல்றதுதான். அடுத்தது நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வேர் கால்ல படும்படியா இந்த அரப்பு ஹேர் பேக்க போட்டுட்டு நுனி முடி வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா நல்லா கொண்டை கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 30 நிமிஷம் அப்படியே வச்சிருந்துட்டு மைல்டு ஷாம்பு போட்டு உங்க தலையை வாஷ் பண்ணிடுங்க. சப்போஸ் சீகக்காய் போடுறேன் அப்படின்னா அதை கூட நீங்க போட்டுக்கலாம். வாரத்துல ஒரு நாள் இதை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க முடி உதிர்வா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு நிறைய பொடுகு இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல அரிப்பு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். சப்போஸ் நீங்க அரப்பை செடியா எடுக்கல, அதாவது இலைகளா பயன்படுத்தல, பொடியா பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமா ட்ரைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொடியா நம்ம பயன்படுத்தும் பொழுது ஸ்கின்னுக்கா இருக்கட்டும் ஹேர்க்கா இருக்கட்டும் ட்ரைனஸ் அப்படின்றத ஏற்படுத்தும். அதனால நீங்க ஹேர் பேக் பண்ணும்போது பொடி யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த பேக்கோட கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவு விளக்கெண்ணையும் கலந்துக்கோங்க. சோ இது அந்த எக்ஸ்ட்ரா ட்ரைனஸ் வராம உங்களுக்கு பாதுகாக்கும். சப்போஸ் எனக்கு விளக்கெண்ணெல்லாம் இல்ல அது எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட இந்த பேக்ல பயன்படுத்திக்கலாம். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ரெமெடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மறந்து போன இந்த ரெமெடியோட யூசஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு பயங்கரமா ரிசல்ட்ல காட்டும். சோ எஸ், இது போன்று பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி உங்களை சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசத்தலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. Presta Premium Innerwear. Let your body love it. தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா இவங்க டோர் ஓப்பனில் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான டேலண்ட்ஸ் யாருக்கு இருக்கு எல்லாரும் வரலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நடிக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் லெவல் கிடைக்கும்ல. கேபி சித்து வச்சுக்கலாம், நான் என்ன திரவ வச்சுக்கலாம். அது ஒரு கம்ஃபர்ட் லெவல். டாம் அண்ட் ஜெரி திங் வந்துடும் இங்கே நம்ம நடுவில் வந்துடும். அது என்ன பண்ணாலும் சீரியல்ஸ்ல ஆர்டிஸ்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம். எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் உட்காந்து பேசுவோம், எல்லாரும் ஜாலி பண்ணுவோம். என்ன சுட்டின்னு சொல்லிருக்கா, கேபியும் ரொம்ப சுட்டி, தெரியாது யாருக்கும் ரொம்ப சுட்டி. அவன் கில்லுவா, கத்துவேன் அவ்வளோ, அந்த அளவுக்கு கில்லுவா அடிக்க. பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் ஒரு 6 பேரோட போட்டோஸ் வந்துச்சு. யாருக்கும் வருது இது யாரும் தெரியாது. நான் மட்டும் இல்லைன்னு கன்ஃபார்ம். எனக்கு ஸ்வாதி கூட சொன்ன உடனே எல்லாரும் என் மேல விழுந்துட்டாங்க ஃபுல். சாய் செல்வம் சார் என்ன அவரோட பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஓகே, எல்லாரையும் நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் when it comes to ஸ்வாதி